வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலீஃப். நான் உங்கள் வீரமணி. இன்றைக்கு விவாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், திருநெல்வேலியில் விஜய் அவர்களுடைய என்ட்ரி மாசா அல்லது எந்த தாக்கமும் இல்லையா? திருவண்ணாமலையில் முதல்வர் அவர்களுடைய பேச்சு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அல்லது வெறும் சத்தமா? எடப்பாடியார் அவர்களுடைய சென்னை சுற்றுப்பயணம் ஃபுல் அட்டாக் மோடில் இருக்கார். இந்த 3 பேருக்கோட பேச்சில் எந்த இடத்துல தாக்கம் இருக்குது? இதில் ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழக அரசியலை கொண்டு போயிட்டுருக்கார். அவர் யார்? இதை பேச இருக்கோம். இன்றைய ஃபுல்லாக பாருங்கள். இதில் இடையில சமூக விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நேற்று முதல் இந்தியா முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயம், அது என்ன? அந்த விஷயத்திற்கு தீர்வு என்ன? இதையும் நம்ம பேச இருக்கோம். அதையும் பாருங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்குது. ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். 50% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு மிக முக்கியம். அதையும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடிண்ணே, நேற்று தமிழ்நாட்டில் நம்மளுடைய முதல்வர் சொன்ன வார்த்தை டீலிமிட்டேஷனுக்காக கூப்பிட்றாங்க, திருநங்கைக்கு அந்த தீர்மானத்துக்காக கூப்பிட்றாங்க. ஆமாம், அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு, பிரைம் மினிஸ்டர் இது சரியில்லை, நான் விட மாட்டேன், கொதித்தெழுந்துரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாருண்ணே. ஆனால் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் காலையிலே ட்விட் போட்டார், நான் இதுக்கு தான்ப்பா கூப்பிட்ருக்கேன்னு சொல்லுது. அது என்னென்னா, பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு. ஏப்ரல் 16 நாடாளுமன்றம் இரு அவைகளும் நாடாளுமன்றமும் ராஜ்யசபாவும் கூடுற மாதிரி இருக்குண்ணே. இந்த அவைகளில் இந்த 33% இடஒதுக்கீடை நீங்கள் வரவேற்கணும், எல்லா கட்சியும் ஆதரவு கொடுங்கிறது தான் இந்த கூட்டம். அது இன்றைக்கு நேற்று முழுவதும் பற்ற வைத்த தீ. அது வெறும் இல்லைங்க, கடந்த ஒரு வாரமாக பற்ற வைத்த தீ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, நமத்து போயிடுச்சு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு அவசியம் தேவைன்றது சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலேருந்தே அந்த இது கருத்து வந்துக்கிட்டே இருக்குது. பெண்களுக்கான எல்லா துறைகளிலும், ஆட்சியில், அதிகாரத்தில், எல்லாத்துலேயுமே அந்த 33% ஒதுக்கீடுன்றது பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளில் அதெல்லாம். இந்த விஷயம் எப்போ நம்ம அப்படியே பேச்சிலேயே இருந்துட்டு யார் வந்தாலும் அதை பற்றி கடந்து போயிடுது. ஆனால் யாரும் செய்ய மாட்டாங்க. இந்திரான்ற ஒரு பிரதமர், பெண் பிரதமர் ஆண்ட காலத்திலே பேசிகிட்டுலாம் இருப்பாங்க, ஆனால் யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா பல மாநிலங்கள் இதில் ஒத்துக்காமல் இருந்ததெல்லாம் நடந்திருக்கு. ஒவ்வொரு கட்டத்து மேலே மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, இப்போ சொல்கிறார்ல நாரி சக்தி வந்தன் அதிநியம் என்று அழைக்கப்படுகிறது. இது 128வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டு 106வது அரசியலமைப்பு திருத்த சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. இப்போ அதுக்கு முழு இது கேட்குறாங்க. இது சட்டமன்றம், நாடாளுமன்றம், அதாவது லோக்சபா, மாநில சட்டமன்றங்கள், டெல்லி சட்டமன்றம், இதில் 33% 3/4 இடங்களை பெண்களுக்கு ஒதுக்குவது அப்படின்னு. இதில் உள் ஒதுக்கீடு எப்படின்னா 33% ஒதுக்கிட்டாங்கன்னா, இப்போ பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு அதில் அதுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு 33% கொடுக்கணும். இப்போ 100 சீட்டு இந்தியா முழுவதும் எம்பி சீட்டு இருக்குது அப்படின்னா 33 சீட்டு அதில் பெண்களுக்கு, அதாவது பட்டியலின சீட்டு தனி தொகுதி 100 இருக்குது. சரி, அதில் 33 தொகுதிகள் பெண்களுக்கு. அது சுழற்சி முறையில் இருக்கும். பெண்களுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் ஒவ்வொரு பொது தேர்தலுக்கு பிறகும் சுழற்சி முறையில் மாற்றி அமைக்கப்படும். இந்த ஒதுக்கீடு ஃபஸ்ட்டு ஒரு டைமாக 15 வருஷத்துக்கு மட்டும் இதை கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு தேவைப்பட்டால் நாடாளுமன்றம் இதனை நீட்டிக்கும். இந்த சட்டம் எப்போ நிறைவேற்றப்பட்டாலும் அது உடனடியாக அமலுக்கு வரவில்லை. இதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகு 33%ன்றது கரெக்டாக இருக்கும்னு. அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் 33% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படும். 2029 மக்களவைத் தேர்தல் போது இது முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது எப்போ இந்த விஷயம் யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம்னா 96ல் தேவகவுடா கவர்மெண்ட் இருக்கும்போது இந்த மசோதாவை அறிமுகப்படுத்துறாங்க. ஆமாம், அமைதிக்கு மறுபெயர். ஆமாம், தேவகவுடா அப்போ லாலுலா இருக்காரு. அதன் பின் பல முறை முயற்சித்தும் ஒருமித்த கருத்து ஏற்படாதான் அப்படியே போகுது. ஒருமித்த கருத்தில் இருக்க வேண்டியவங்க இவங்க தானே. ஆமாம், பலரும் இல்லை, பல ஸ்டேட்டுங்கெல்லாம் ஒத்துக்கல, பல இது. ஆனால் நம்ம திமுக எந்த முயற்சியும் பண்ணல. ஆனால் இங்கே மட்டும் தான் எல்லாம் சொல்கிறது, எல்லாம் பேசுவாங்க. இங்கே உங்கள் கட்சியில் எங்கே 33% கட்சி பதவியில் கூட கிடையாது. இறுதியாக செப்டம்பர் 23 இந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் இரு அவைகளிலும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. அதாவது பிற்போக்கான கட்சின்னு சொல்கிற பாஜக தான் இதை நிறைவேற்றுது. தற்போது உள்ளாட்சி அமைப்புகளில் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி ஏற்கனவே 33% முதல் 50% வரை இடஒதுக்கீடு நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓகே.
இப்போ இந்த ஆனா அதுவும் சட்டம் சுழற்சி முறையில தான் கொடுக்கப்படுது இல்லையா? எது? அந்த 33ல இருந்து 50% ஆமா ஆமா சுழற்சி முறையில் தான் சுழற்சி முறை. தொகுதிகள் மாறும், எல்லாம் அதுவும் நடக்கும். இப்போ இதில் நடைமுறை சிக்கல்னு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும். இதில் தற்போதைய மக்களவையில் பெண்களின் எண்ணிக்கை சுமார் 15% குறைவாக இருக்குது. 543 இடங்களில் குறைந்தது 181 இடங்கள் பெண்களுக்கு கிடைக்கும். இந்த சட்டமன்ற சபைகளில் பெண்களின் குரலை இது வலுப்படுத்தும். இதுக்கு முன்னாடி அது இல்லை. ரெண்டாவது, வேட்பாளர் தேர்வில் மாற்றம் வரும். ஆமா, இங்க எப்படி மாற்றம் வரும் நமக்கு தெரியும். எனக்கு என்னன்னு பண்ண முடியாது. ஆனா இங்க பிரச்சனை இல்லை, மாவட்ட செயலர் ஒய்ஃப் பண்ணி பாட்டுருவாங்க. அவ்வளவுதானே. இங்க என்ன வார்டுல நடக்குது இல்ல, அதே மாதிரிதான். கட்சிகள் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையுமே இருக்கும். கட்சிகள் தங்கள் தேர்தல் வியூகங்களை மாற்ற வேண்டியிருக்கும். செல்வாக்குள்ள ஆண் தலைவர்கள் போட்டியிடும் தொகுதிகள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும் போது அந்த தலைவர்கள் தங்களின் பெண் வாரிசுகளையோ அல்லது மனைவியோ நிறுத்த வாய்ப்புள்ளது. இது உள்ளாட்சி தேர்தலில் பிராக்சி அரசியலாக ஏற்கனவே பார்க்கப்பட்டது. நீங்கள் சொன்னதான் சொல்லிட்டாங்க. எந்த கட்சி பெண்களின் நலனில் அதிக அக்கறை காட்டுகிறதோ அந்த பக்கமே பெண்களின் வாக்கு திரும்பும். சீமானுக்கு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு. இதனால் அனைத்து கட்சிகளும் பெண்களுக்கான பிரத்யேக தேர்தல் வாக்குறுதிகளை அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த மாதிரி இது கொள்கை முடிவுகளில் பெண்களின் கண்ணோட்டம் இடம்பெறும். சாதகங்கள், சவால்கள், விமர்சனங்கள்னா உள்ஒதுக்கீடு. ஓபிசி பிரிவினருக்கு இதில் தனி இடஒதுக்கீடு இல்லை என்பது பல கட்சிகளின் விமர்சனமாக இருக்குது. ஓகே, அது ஒரு பெரிய மத சிறுபான்மை, இந்த மாதிரி இதெல்லாம். சமூக சமநிலை மற்றும் பாலின நீதி நிலைநாட்டப்படும். இது ஆனால் நடைமுறையில் இது தாமதமாகுது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறைவரைக்கு பின்னரே அமலாகும் என்பதால் மறுபடியும் தள்ளி போகுது. தகுதி வாய்ந்த பெண்கள் கட்சிகள் பெண்களுக்கு முன்னுரிமை தராமல் குடும்ப வாரிசுகளுக்கே முன்னுரிமை அளிக்க வாய்ப்பு இருக்குது. மைனஸ். ப்ளஸ் என்ன, அடிமட்ட அளவில் அரசியலுக்கு வந்த பெண்கள் தேசிய அரசியலுக்கு உயர வாய்ப்பு இருக்கும். அது ப்ளஸ்ஸு. அதனால் தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் தமிழகத்தில் 234 தொகுதியில் 77 தொகுதிகள் பெண்கள் ஒதுக்கணும். அதான் இல்லையே. இது தமிழக அரசியல் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது. இன்னும் ஓபிசி உள்ஒதுக்கீடு இந்த மாதிரிலாம் விவாதத்துக்குரிய விஷயங்கள் இருக்குது. நம்மளதில் இந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா 77 சீட்டு இதாகும். அதே மாதிரி டீலிமிட்டேஷன் எல்லாம் உருட்டினார்ல. ஆமாம், என்னாச்சு இன்னைக்கு? ஒன்றும் இல்லாமல் போயிட்டு. இதில் என்னென்னா சென்சஸில் விஷயத்தில் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வராங்க, டிஜிட்டல் மூலமாக கொண்டு வராங்க. அதுலேயுமே மிகப்பெரிய லெவலில் ஒரு இடர்பாடுகளும் இருக்குது. அதை எப்படி அடுத்து பேச போகிறாங்கன்னு தெரியலை. ரைட்ண்ணே, நல்ல விதமாக நடந்தால் சரி தானே இந்தியாவுக்கு. டீலிமிட்டேஷனில் இன்னொரு விஷயம் நேற்று நான் பதிவு பண்ணேன். ஆமாம், அது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. 23% எல்லா ஸ்டேட்டுக்குமே ஏற்றி கொடுத்துடலாம், அந்த அடிப்படையில் கொண்டு போயிடுவோம் அப்படின்னு. அப்போ கூடுற குறையிற பிரச்சனைலாம் வராது அப்படின்னு. அதனால் அதையும் என்னன்றதை பார்ப்போம். பாஜக அந்த விஷயத்தை கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் உருட்டுறாங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நம்ம பல தடவை பேசியாச்சு. ஆமாம், அது ஒரு மேட்டரே கிடையாது. 2 பேஸாக தான் நடக்க போகுது. இப்போ நம்மளது 2026, அதுக்கப்புறம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வராங்கன்னா நம்மளது பாதிக்காது. நெருக்கத்தில் இருக்கிற 2 வருஷம் 1 வருஷம் இருக்கிற சட்டசபைகள் கலைக்கப்பட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனோட 2029 வரும். நம்மளுக்கு 3 வருஷம் ஆயிருக்கும்னா ஒருவேளை 2029 கலைக்கப்படலாம். இல்லையா விட்டுட்டு அடுத்த பேஸ் எப்போ வருதோ அதில் கொண்டு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அமெரிக்காவோட தேர்தல் எடுத்துக்கலானே. இப்போ ஒரு முன்னோட்ட தேர்தல் தானே இப்போ இருக்குது. ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு முன்னாடி நடக்கும், அதுக்கப்புறம் அடுத்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் நோக்கி போகுது. ரைட்ண்ணே, நேற்று விஜய் அவர்களுடைய நெல்லை பயணத்தை நம்ம பேசணும். அதுலேயுமே சில விஷயங்கள் நம்ம பேச விட்டது என்னென்னா, இந்த காங்கிரஸ் மேலே இந்த அட்டாக்கை நம்ம பேசாமல் விட்டுட்டோம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கிடைத்த தகவல் கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் வரைக்கும் அங்கே கூடியிருந்தாங்க. அதாவது விஜய் அவர்களுடைய நெல்லை பயணத்தை முழுவதும் ரோட் ஷோவில் இருந்து எல்லா இடத்துலையும் சேர்ந்து 2 லட்சம் மக்கள் வரைக்கும் கூடியிருந்தாங்க. அதை முடித்து திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி வந்திருக்காரு. வெறும் ரோட் ஷோ தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் பண்ணலை. அந்த ரோட் ஷோவில் 1.5 லட்சம் மக்கள் கூடியிருக்கிறதா அது அரசாங்க சம்மந்தப்பட்ட இடங்களே ஒரு டேட்டாஸ் கலப்பப்படுது. இது எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிறத விட இந்த மூவ் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை 2 கட்சிகளுக்குமே கொடுக்க வாய்ப்பு இருக்கும். நம்ம திமுக அதிமுக பற்றியில் அது குறிப்பாக சொல்ல போனால் வேட்பாளராக நிற்கவங்க கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவங்களாம் பார்க்குறது இது ஓட்டா மாறுச்சுன்னு என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு என்ன மைண்டில் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். இவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபராக இருக்கக்கூடிய விஜய் இன்னைக்கு கடலூரில் பண்ணக்கூடிய பிரச்சாரத்தை தாவேக்காவே ரத்து பண்ணியிருக்காங்க. அதற்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் பாண்டிச்சேரியில் எலெக்ஷன்ப்பா, அதனால நாங்கள் ரத்து பண்ணியிருக்கோம். அவர் ரூட் அப்படியா வருது, அதனால ரத்து பண்ணுறேங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க விஜயோட இந்த மூமெண்ட்டை? எலெக்ஷனுக்கான தேர்தல் பிரச்சார பயணம் இருக்குல்ல, அந்த இதில் அமைப்பில் முழுசுனாவே போட்டு விட்டா அவங்க பர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஆமாம், அது எங்கே கொடுக்குறாங்களோ மாற்றி கீத்தி வாங்கி இங்கே பண்ணலாம். நான் திரும்ப சொல்கிறேன், ஹெலிகாப்டர் பிரச்சாரம் தான் இவருக்கு சிறப்பு, செட் ஆகும். இவர் திரும்ப அந்த ரோட் ஷோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் கவனம் செலுத்துறாரு. நாள் இல்லை,
அது நேற்று பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, நெல்லை நல்ல கூட்டம். இப்போ இந்த கூட்டங்கள் வந்து ஓட்டா மாறுமா அப்படின்னா, அது கலைஞர் காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து பல விஷயங்கள், பல மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்குது. கமலஹாசனுக்கு வராத கூட்டமா? ஆமா. வடிவேலுக்கு வராத கூட்டமான வடிவேலுக்கு கமலஹாசன் அரசியல் கட்சி ஆரம்பித்து போய் நல்ல கூட்டம் இருந்தது. ஆமா. ஆனாலும் அது ஓட்டா மாற 4% தான் வந்துச்சு அவர். அதனால் அவருக்கு 8,000 10,000 ஒரு தொகுதியில் வந்துச்சு. விஜய்க்கு 20,000 30,000 வரும். அவ்வளோதான், பெருசாக வித்தியாசம் வராது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அதனால யங்ஸ்டர்ஸ் ஓட்டு. ஏன்னா கமல் சாரும் அப்போ வந்திருந்தாருன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், அந்த இதெல்லாம். அதனால் விஜய் அதை இன்னும் தனக்கான இதாக மாற்றணும்னா எம்ஜிஆர் மாதிரி இறங்கியிருக்கணும். அது வந்து 2022 இறங்கியிருக்கணும். தமிழ்நாடு ஃபுல்லாக 2-3 ரவுண்டு வந்திருந்தாருன்னா வேற லெவலு. இன்னொன்று கட்சி உட்கட்டமைப்பு, மற்ற விஷயங்கள், தகுதியான தலைவர்களை போட்டு பிரச்சாரம் அது இதுன்னு வேற மாதிரி கொண்டு போயிருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அந்த 2 தடவை 3 தடவை ரவுண்டு வந்திருந்தாருன்னா இந்த ரவுண்டு கூட்டமே வந்திருக்காது. கூட்டம் இல்லைனாலும் ஒரு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். ஒரு அரசியல் கட்சிங்கிற ஒரு பார்வை உண்டாயிருக்கும். எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கும். விஜயகாந்த் பண்ணார்ல, அந்த மாதிரி 2006 விஜயகாந்த் பண்ணது. டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லாம் போட்டிருந்த கூட்டம்லாம் சாதாரண கூட்டம். இவங்க இந்த கூட்டத்தை சொல்றாங்க 2000 அந்த அவர் கட்சி ஆரம்பிச்ச 2006 காலகட்டங்களில் நான் பார்த்துருக்கேன், கண்ணாலே பார்த்துருக்கேன். விஜயகாந்த் அவர்கள் வந்து தூத்துக்குடியில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை அண்ணா நகரில் கூட்டியிருப்பாரு. அந்த கூட்டத்தோட வேல்யூ என்னங்கிறது இப்ப இருக்கிற மக்களுக்கு கூட தெரிஞ்சிருக்காது. அவ்வளவு பெரிய கூட்டம். பண்ருட்டி கூட்டம் மறந்துட்டாங்க எல்லாரும். ஏன்னா இந்த கொடியை வெட்டின போது இவர் நைட் ஒன் நைட்டா போய் அந்த இடத்துலலாம் கொடியை வச்சு நட்டிட்டு வந்தார்லண்ணே. இவர் விஜயகாந்த் அவர்களே நேரடியாக சென்றார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். விஜயகாந்த் இருந்த வீரம் இவருக்கு இல்லை. நீங்க பாமகவுடைய கோட்டையிலே கால் வச்சார். ஆமா, அந்த ஒரு விவரம் இருந்தது. விஜயகாந்த் தன்னை எதிர்த்த 2 பேரையுமே டெபாசிட் இழக்க வச்சார், திமுக அதிமுக. ரெண்டாவதுனா அவர் எதிரின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி செஞ்சார். இவர் யாரை எதிர்க்காருன்னு இன்னும் ஃபிக்ஸே பண்ணல. அதான் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அதனால இவர் வந்து அந்த கூட்டம்லாம் வரும், அதெல்லாம் அது இல்லை. நல்ல வரவேற்பு இருக்குது விஜய்க்கு. பேச்சும் வேற லெவலு. இந்த காங்கிரஸ் இது தொட்டது காங்கிரஸ்குள்ள பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்துறது, சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தியும் இன்னைக்கும் அந்த இதை சொல்லியிருக்காரு. வந்து முறைப்படி பேச்சுவார்த்தை நடத்தினா எல்லாம் பண்ணோம், ஆனால் மிஸ் பண்ணி தட்டி தூக்கிட்டாங்க அப்படின்னு. அதுலேயும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. செல்வ பிறந்தகை அவர்கள் செல்வ பொருந்தகை அப்படிங்கிற மாதிரி தொகைங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் அடிச்சிருக்காரு. பெருந்தொகை செல்வ பெருந்தொகைங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. அப்போ சிதம்பரம் நான் தொக்கா. அதனால இப்போ இவரு கார்த்தி சிதம்பரம் சொன்னதுதான், நீ என்ன டைரக்டா போய் பேசுவியா, நாங்க இதுக்கு இப்போ நடுவில் இருக்கோம், அதுதான் எங்க மூலியமா வந்திருந்தோன்னா ஈஸியாக முடிஞ்சிருக்கும். இதே கார்த்தி சிதம்பரம், இதே சிதம்பரம் காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கு ஒரு காலம் இறங்கி வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அதுவும் நடக்க தான் போகுது கண்டிப்பாக. அதனால விஜய் நேற்று தொட்ட விஷயங்கள்லாம் அருமையான விஷயங்கள். காந்தி இல்லை, காமராஜர் இல்லை, அண்ணா இல்லை, எம்ஜிஆர் இல்லைன்னு பார்க்காதீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் புது ஸ்லோகன். எல்லா தலைவர்களையும் கம்பேர் பண்ணி பேசுனதுங்கிறது ஒரு புது விஷயமானது. ரெண்டாவது அவர் பேச பேச நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு தலைவர்கள் பேச ஆரம்பிக்கிறோன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வச்சு பேசுவாங்க, முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் விடாமல் இப்போ இருக்கிற பார்த்து பேசும்போது எதிர்த்துலேருந்து குரல் எதுவுமே வராது. ஆனால் இவர் பேச பேச கீழேருந்து ஒரு குரல் வந்துட்டே தான் இருக்குது. அது வந்து அவர் ஆப்போசிட்டாக அவங்க பேசுகிறாங்களா, என்ன பேசுகிறாங்கன்னு கூட தெரியாமல் ஒரு குரல் வந்துட்டே இருக்குது. இது இந்த நம்ம பார்ப்போம்ல, இந்த டிக்கெட் புக் பண்ணக்கூடிய விஷயத்தை சொல்கிற மாதிரி ஒரு என்வைரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணுற மாதிரி தெரியுதா, அல்லது இதை ஒரிஜினலாக பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் கூட்டமாக மாற வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக மாறும். ஆனால் இப்போ இல்லை, அது இப்போ இல்லை. விஜய் நிற்கணும். என்னார்னா அது 2031 பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் விஜய் அசைக்க முடியாத தலைவராக இருப்பார். ஆனால் அதற்கேற்ற அரசியல் பண்ணணும். அதை நான் பண்ண மாட்டேன், இதே மாதிரி லகுட பாண்டியில் வச்சு தான் பண்ணுவேன்னா விஜய் கதை முடிஞ்சிடும். இன்னொரு வைகோவை மாறிடுவார், இன்னொரு கமல்ஹாசனாக மாறிடுவார். அப்போ விஜய் இன்னொரு வைகோ இன்னொரு கமல்ஹாசனாக மாறாமல் இருக்கணும்னா அதுக்கேற்ற ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ணணும். அதுக்கு 2 பேர் சேர்ந்து நடிக்கிறதுக்கு டயராக இருந்தாங்கன்னா ரெட் ஜெயினில் யாரு, கமல் சார் ரஜினி என்னணும், அவங்களுக்கு வயசாச்சுல. இப்போ விஜயை கூப்பிட்டு போட்டா விஜய் அஜித் நடிக்க வச்சிருவாங்களா, அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களும் ரெடியாக இருக்காங்க. என்னன்னா விஜய் உடைய தாக்கம் திமுகவிற்குள் பலத்த பயத்தை ஏற்படுத்திருக்கு. கண்டிப்பாக. இதை தொடர்ந்து நேற்று பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனா பேசினது. ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து எனக்கு தாய்ங்கிற அந்த தாய் பாசத்தை நோக்கியே அவரோட அரசியல் பேச்சுகள் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவர் நேற்று மோகன் அவருடைய மகன் கார்த்திக் அவர்களை வந்து ரொம்பவே அடி நடித்து பேசியிருக்காரு. ஸ்டாலின் எங்கேயா இருக்காருங்கிற வார்த்தையும், முதல்வர்கள் ஸ்டாலின் எங்கே இருக்காரு, நம்ம தலைவர் போன இடங்கள்லாம் பிளாஸ்ட் ஆகிடுச்சு, ஸ்டாலின் அவர்கள் எங்கே இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காப்புல. அவர் ஒரு பக்கம் தான் ஒரு எம்ஜிஆர் ஆகணும்னு நினச்சிட்டு ஒரு ஆசையில் பண்ணாரான்னு தெரியல. கூட்டம் முடிவில் ஒரு அம்மாவை கீழேருந்து மேலே எழுப்பி உங்களுக்கு கண் ஆப்ரேஷனா, எலெக்ஷன்லாம் விட்டுருங்க, நான் என் காசிலே பண்ணி தரேன்னு சொல்லி மேடையிலே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதெல்லாம் வேட்பாளர் விதிமீறலில் வரும். அதுதான் நானும் கேட்க வந்தேன். வேட்பாளர் விதிமீறலில் வர வாய்ப்பு இருக்கும். எப்படி இருக்கு பார்க்குறீங்க? ஆதவ அர்ஜுனா தனியாக ஒரு ட்ராக் ஓட்டிட்டு இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? இப்போ வேட்பாளர் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று இருக்குது,
அதில் இந்த மாதிரி விஷயங்களும் எடுத்துக்கொள்ளப்படும். பார்வையாளர்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. 40 லட்சம்லாம் இவர் எப்போ தாண்டிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். தாண்டிக்கே போயிருக்கும். அதனால் அந்த மாதிரி அறிவிக்கிறது இதெல்லாம் வந்து நான் என்ன கேட்குறேன், ஏன் இப்போ மட்டும் உங்களுக்கு மூளை வேலை செய்யுதுன்னு கேட்குறேன். இவ்வளோ நாளாக ஏன் வேலை செய்யல? ஒன்று. ரெண்டாவது இது கார்த்திக் இறங்கி அடிக்கிறதுலாம் அடிச்சு தான் ஆகணும். ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா, உங்களை வில்லிவாக்கத்தை விட்டு நகர விடாமல் பண்ணிட்டாங்களே, அதுதான் மேட்ரு. ஏன்னா உதயநிதி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போயிருக்கும்போது இவரை எய்த்து நின்றவருக்கு டெபாசிட் போகணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி தான் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். அவர் அவ்வளோ வெறித்தனமா வெறி மாப்பிள்ளைக்கு அந்த மாதிரி அவ்வளோ வெறி. அதுதான் நீங்கள் இந்த எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி பேசுனீங்கண்ணே. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எழும்பூர் தொகுதி தாவேக வேட்பாளர் ராஜ்மோகன் அவர்கள் மீது ஒரு வழக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிரச்சாரம் பண்ண போயிருக்கும்போது ஒரு லேடி ஒருத்தங்க அப்புறம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ரூபாய் அவர் மேலே வந்து வீசினாங்க. அது வந்து இன்னைக்கு வழக்கா மாறி இருக்கிற அளவுக்கு போயிருக்கு. ஆனால் ஒரு பக்கம்னு இந்த ரூபாயை அவர் எங்கேயாவது யார் கையில் கொடுத்தா தானே அது வழக்கா மாறும். கொடுக்கலன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அதான் மேட்ரு. ஏன்னா கேமராவில் ரெக்கார்டிங் பண்ணும்போது இதை தான் கேட்பீங்க, கொடுத்தா தானே மாறும், அவங்களா போட்டாங்க, அதெல்லாம் கணக்கு இல்லை. நீங்கள் அதை அனுமதி கூடாது, அவ்வளோதான். ஒரு தலையில் போட்டிருந்தாலே அது வழக்கா மாறும். நீங்கள் தான் கொடுத்து பண்ணுற வைக்கிறீங்க. ரைட்டு, நாங்கள் அப்படி சொல்கிறோம். ஆரத்தி எடுத்தா துட்டு கொடுத்தா இப்போ ஒருத்தர் மாட்டியிருக்காரு இன்னைக்கு. ஆமாம், திமுகவா அதிமுகவா எம்எல்ஏ ஒருத்தர் மாட்டி அவர் போயிட்டே இருக்காரு, பின்னாடி ஒருத்தர் துட்டு போட்டுனே வராரு. கூட வந்தவர் கொடுத்தாருன்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் கணக்கு வராது. நீங்கள் எந்த இது பண்ணாலும் எக்ஸ்பெண்டிச்சரில் கொண்டு வந்துடுவாங்க. சரி, நீ ஊசியில் போனால் அவங்க நூலில் போவாங்க. அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்துடுவாங்க. அது பெரிய சிக்கலில் கொண்டு போய் முடியும். கண்டிப்பான. அவருமே பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறது என்னன்னா, வீடு வீடாக நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு பெரிய அளவில் வரவேற்பு இருக்கு. ராஜ்மோகன் ஆமாம், பெரிய அளவில் வரவேற்பு இருக்கு, ஒவ்வொரு இடத்துலையுமே வரவேற்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ரொம்ப வேகமாக இருக்கிற வேட்பாளர்கள் ராஜ்மோகன் வராது. திருவிக்கா நகருமே வந்து நல்ல ஓட்டு சதவீதத்தை பிரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. யாரு? திருவிக்கா நகரில் அவர் மரிய வில்சன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பெரும் ஏழைங்க. ஆமாம், அரிய வகை ஏழை அவர். கண்டுபிடிக்கப்பட்ட அவர்லாம் காலேஜ் ஸ்டாப்லேருந்து எல்லாத்தையும் இறக்கி விட்டுருவார்ல, அவர் பெரிய கூட்டத்தை இறக்குவார். அங்கே இருக்கிற கட்சிக்காரன் சந்தோஷமாக இருப்பான்ல. நீங்கள் துட்டு செலவு பண்ணிட்டீங்கன்னா ஜாலியாக. ஆதவ் அவர்களுக்கு எதிராக திமுக ஸ்ட்ராங்கான வேட்பாளர் நிப்பாட்டின மாதிரி ஏன் மரிய வில்சனுக்கு எதிராக நிப்பாட்டலானே? அவர் இவர் ரவீந்திரனா, இவர் நம்ம எக்மோரில் போட்டி போட்டார்ல, ரவிச்சந்திரன், அவரை நிப்பாட்டியிருக்காங்க. அது நம்ம இவருடைய அரசியல் தானே, சேகர்பாபுடைய அரசியல் தானே. அங்கே வந்து தாயகம் கவியை தூக்கிட்டு யாரையா கொண்டு வரணுங்க. இங்கே சென்னையில் யார் தலித் கம்யூனிட்டி வேட்பாளர்னா ரவிச்சந்திரன், எலும்பு. அதனால அவருக்கு அதை வேண்டியப்பட்டவர் இருந்தப்ப போட்டார். ஆனால் அங்கே பொற்கொடியில் நிற்கிறாங்க. அதனால அது பெரிய சிக்கலாக மாறி போச்சு. ஆமாம், ரைட்ண்ணே. எடப்பாடியார் அவர்களுடைய சென்னை விசிட்ண்ணே, நேற்று முழுவதுமே போயிருந்தார். வெயிலில் எந்த வெயிலாக இருந்தாலும் தாங்க தயார் அப்படிங்கிற தகிக்கிறாரு. எல்லா தொகுதியிலையுமே குறிப்பாக சொல்ல போனால் சைதாப்பேட்டையில் வந்து செந்தமிழன் அவர்களை வாழ்த்தி பேசின ஒரு விஷயம். நான் கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கும்போது இவர் எனக்கு ரூம் கொடுத்தாரு அப்படின்னு. ஆமாம், அது உண்மைங்க. பிரச்சாரத்தில் 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் அப்போ எம்எல்ஏ கிடையாது, தோத்துட்டாரு. 2001 நினைக்கிறேன். அப்போ அவருக்கு இங்கே சென்னை வரப்போலாம் இவருடைய ரூமை தான் அப்போ பயன்படுத்த கொடுத்தாரு. அந்த வார்த்தையை சொல்லி அந்த நன்றி மறக்கலாம், நெகிழ்ந்தும் பேசினார். இவர் சாதாரண மனிதர்ல எம்எல்ஏ இருக்கக்கூடிய யார் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் செந்தமிழன்கிற வார்த்தையும் சொல்லி அவருக்கு பண்ண பிரச்சாரமாகட்டும், வேளச்சேரி அசோக் அவர்களுக்கு பண்ண பிரச்சாரமாகட்டும், எல்லாருக்குமே பண்ண பிரச்சாரத்தில் பயங்கர விறுவிறுப்பு இருந்துச்சு. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக்க தொகுதிக்கு பிரச்சாரம் போயிருக்காரு. அந்த ஹாரிஸ் ரோடு ஃபுல்லாக கூட்டத்துக்கு நடுவில் ஊர்வலமாக வந்ததை பார்த்து சரியான கூட்டம், நல்ல பிரச்சாரமும் வந்து நல்ல வேகமும் இருந்தது. என்ன பிரச்சாரத்தில் வந்து மெய்யாக சொல்கிற விஷயம் என்னென்னா, எப்போ இந்த தொகுதியோட எம்எல்ஏ யாருப்பா, அவரை பற்றி நான் பேசினா ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்னப்பா பண்ணுறதுங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லி ஆரம்பிச்சு, நீட்டு தேர்வுக்கு ஒரு ரகசியம் இருக்குன்னு அப்பாவும் மகனும் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட கதையை சொன்னார்னு. ரகசியமை பற்றி பேச தங்கமலை ரகசியம், அந்த படத்தில் உள்ள ரகசியத்தை சொல்லி கிண்டல் செய்தது ரொம்ப வந்து ரசிக்கக்கூடிய விஷயமா இருந்தது. இது வரைக்கும் நம்ம எடப்பாடியாரோட பிரச்சாரத்தை பார்த்துருப்போம், அவர் கிண்டல் செய்து ரசித்த விஷயத்தை நம்ம பார்த்ததில்ல. இது புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு அட்டாக் மோடாக பார்க்குறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? இவர் தொடக்கூடாது, அவர் கொள்கை தான் பேசியிருந்தார். இவரு தான் ரொம்ப இறங்கி அதையும் சொல்லிட்டாரு. நான் உங்க லெவலுக்கு இறங்கக்கூடாதுன்னு நினைச்சேன், என்ன விட மாட்டேங்கிங்க பாருன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் சொல்கிறோம், என்னங்க ஐயா நீங்களே இறங்கிட்டீங்க, நல்லா இல்லை அப்படின்னு. நான் ட்விட்டரில் போட்டால் கீழே வந்து ரொம்ப பேர், அண்ணா நீங்கள் கம்முனுருங்கண்ணே, இவங்களுக்குலாம் இப்படி இறங்கினா தானே சரிப்பட்டு வரும்ன்றலாம் கீழே போடுறாங்க. டிஎம்கே ஐடிவிங்லேருந்து பயங்கரமா தெரியும் உனக்கு, அதையும் நம்ம பேசுகிறோம். அதனால அவர் இறங்கி அடிக்கிறது இவரில் பாதிச்சுக்குது. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் முதுகில் அழுக வச்சுட்டு நீங்கள் அங்கே பேசுனீங்கன்னா திருப்பிட்டு அடிச்சோன்னு ஓடுறீங்க. இப்போ இனிமேல் பேச மாட்டார். நான் நேரத்தை பதிவு பண்ணல, இனிமேல் அவர் சொல்ல மாட்டார். இந்த படத்தை கடத்தெல்லாம் தூக்கிட்டு வர மாட்டார். வந்தாருன்னா இன்னும் பல விஷயங்கள் வெளியே வரும்.
அதனால் இது அதனால் அவர் இவரை தொடாமல் தான் போயிருந்தார். ரொம்ப டீசெண்டாலாம் சொன்னார். நான் உன் அப்பா லெவலில் நான் அனுபவம் வயசு. ஆனால் இது ஒரு ஜாலியாக நினச்சிக்கிட்டு இவர் இறங்கி அடிச்சதில்ல. அவர் இப்போ இறங்கி திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ அந்த தொகுதியில் போய் இன்னொன்று இவர் பேசுகிறத அவங்க எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னா கொந்தளிக்கிறாங்க. முதல்வரே கொந்தளிக்கிறார். அதனால் இது வந்து வேற என்ன பேச முடியும்? கிண்டல் தான் பண்ண முடியும். அதில் கிண்டல் கொண்டு போயிடுறாரு. சென்னையில் முழுக்க அவர் சொன்ன வார்த்தைன ஒரு வார்த்தை, இந்த மழைநீர் வடிகால் திட்டத்தை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது தான். இதை நாங்கள் 2 ஃபேஸ் முடிச்சுட்டு போனோம்யா, அதுக்கப்புறம் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு உங்கள் அரசியலுக்காக கமிஷனுக்காக நீங்கள் தவறு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் மழைநீர் வடிகால் விஷயத்தில் சென்னையில் அதிமுக தான் அந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கிற விஷயத்த அதிமுக இதுவரைக்கும் சொல்லாமல் இன்னைக்கு சென்னை வேறு பிரச்சாரங்களில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பிரச்சாரத்துக்கு எதிர் பிரச்சாரமாக எப்படி வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை எல்லா இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் இதில் சொல்ல வர்றது என்னென்னா, சென்னையில் இவர் பேச தவறுகிற விஷயங்கள் மழைநீர் சேகரிப்பு சுத்தமாக கார்பரேஷனும் மற்றவங்களும் ஃபாலோ பண்ணல. அம்மா உணவகம் நீ பேசிட்டாரு அம்மா உணவகத்தை. கார் ரேஸ் வேற மாதிரி பேசினார். ஆனால் கார் ரேஸ் நடத்துனதை குறிப்பிட்டு பேசணும். ஆமாம், இதெல்லாம் பேசினாதான் அவனுக்கு கோவம் வரும். அதில் அன்றைக்கி 2 நாள் நம்ம பட்ட வேதனையே போதுமே. டிராஃபிக்கை மாற்றி விட்டு என்ன ஒரு அலங்கோலம். வாகன பெருக்கம், அந்த வாகன பெருக்கம் அப்பாவி மக்களை பாதிக்குது. பெரிய பெரிய கார்கள், பெரிய பெரிய இதுன்னு அப்பாவி வாகன ஓட்டிகள், இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. அதை விட பெரிய ஒரு பாதிப்பு வரப்போகக்கூடிய பாதிப்பு சென்னை மாநகராட்சிக்குள்ளேயே. அதாவது என்ன சொல்ல போனால், நம்ம ஆரையபுரம், அண்ணா நகர் மாதிரியான ஏரியாக்களில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தது. எனக்கு என்ன அனுமதி கொடுத்த விஷயம், கார் பார்க்கிங்கே எல்லாம் இப்போ ரோட்டில் விட்டு ஏங்க எல்லா தெருவுலையும் அடுக்குமாடி குடியிருப்பு இருப்பாங்களாம். அதுக்கு வெளியே ரோட்டில் பார்க்கிங் இவங்க இஷ்டத்துக்கு வேற யாரும் விடக்கூடாதான். இந்த மாதிரி எல்லாம் அநியாயங்கள் நடக்குது, மோதல்கள் நடக்குது, சண்டை நடக்குது. இந்த மாதிரி 3 அடுக்கு தான் அப்படின்ற இடத்துல 8 அடுக்கு கட்டிக்கலாம் அப்படின்னா அவன் கார் வச்சிருக்கான். அப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல 25 கொடுத்தன இருக்குன்னா அதில் ஒரு 22 பேர் கார் வச்சிருந்தாங்கன்னா 22 காரை எங்கே போய் நிறுத்துவான்? ஒருத்தர் 2 கார்ல அது வேற இருக்குது, எங்கே போய் நிறுத்துவான்? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு என்னன்னு சிஎம்டிஏவும் இவங்களும் கார்பரேஷனும் போட்டு அடித்து தள்ளிட்டாங்க. இப்போ பல இடங்களில் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் போகிறதுக்கு காரணமே இதுதான். சின்னதாக இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு, இடிச்சிட்டு அவனே பெருசாக கட்டி கொடுத்துட்றான். 8 அடுக்கு எழுப்பி விட்டுறான். 3 அடுக்கு இடத்த 8 அடுக்கு எழுப்பி கொடுத்துட்றான். அவன் பாதி இது பண்ணிக்கிறான், மீதியை ஹவுஸ் ஓனர் கொடுத்துட்றான். அவங்கள நிம்மதியாக வாங்கிக்கிறாங்க. இவன் வாடகை கொடுத்துறான், வித்துடுறான், ஏதோ பண்ணுறான். கடைசியில் யார் அனுபவிக்குது? அந்த சாலைகளில் தெருக்களில் இருக்கிறவங்க அனுபவிக்கிறாங்க. வாகன பெருக்கத்தை நீங்கள் கார்பரேஷன் தான் சொன்னாங்க. இன்னொன்று, சாலை ஆக்கிரமிச்சு நிற்கிற வாகனங்கள்லாம் எடுத்து ஏலம் விடுவோம்னாங்க. ஒரு நாளாக செஞ்சாங்களா? பழைய வாகனத்தை எடுத்துட்டு போங்க. எதுவுமே எடுக்கல. நீங்க அப்படியே தான் இருக்குது. மாசக்கணக்கு நிற்கிற வாகனம், வருஷ கணக்கிற வாகனம்லாம் நிற்கிது. எதை பற்றியும் கவலைப்படல. இடையில கூட சொன்னாங்களா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கார்கள் எல்லாத்தையும் நாங்கள் ரத்து பண்ணுறோம், லைசன்ஸ் ரத்து பண்ணுறோம். டெல்லி மாதிரி சில இதெல்லாம் முடிவெடுக்கணும், அதையும் கிடையாது. சரியில்ல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கான அதாவது ஒரு நகரம் விரிவடைஞ்சிட்டே வருது. அதற்கேற்றா போல் நம்ம என்ன திட்டங்கள் தீட்டணும் அடிப்படை அறிவே இல்லை. அறிவெல்லாம் என்ன ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், என்ன பண்ணலாம், எது பண்ணலாம். இவ்வளோ நெருக்கடிக்குள்ள நம்ம எப்படி ரேஸ் நடத்தலாம்? இப்படி ஒரு ஆட்களை பார்த்து இது வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா, குறிப்பாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இந்த குப்பை கிடங்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த இடத்துலையுமே ஒரு தீர்வு காணல. இடங்கள் தான் அதிகரிச்சுட்டு போகுது. எந்தெந்த இடத்துல குப்பை கிடங்குகள் உருவாக்குற புதுசு இடங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு வேதனை. மாநகராட்சி விளையாட்டு திடல்கள் இருக்குல்ல, அதெல்லாம் குப்பை கிடங்குல மாறுது. இல்லாட்டி இந்த குப்பை வண்டி இன்னைக்கு சென்னையில் இளைஞர்கள் விளையாடுறதுக்கு கிரவுண்டே கிடையாது. சென்னையில் இவர்கள் கார்பரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, அயோக்கியத்தனம், தனியார் கையில் அந்த இடத்த ஒப்படைச்சி அவன் இதெல்லாம் இப்போ இந்த உள்ளுக்குள்ளேயே விளையாடுற கிரிக்கெட்டு, ஃபுட்பால்லலாம் சின்ன சின்ன ஃபுட்பால் மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. பேட்மிண்டனு, டென்னிஸ் இதெல்லாம் கட்டி அவன் வசூலிக்கிறான் வாடகை. டர்ஃப் மாதிரி கட்டி பண்ணுறான் எல்லா இடத்துலையும். டர்ஃப் தான், டர்ஃப் மாதிரி. அப்போ இது நமக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய கார்பரேஷன். இதெல்லாம் ஒரு காலையில் பெரிய விழிப்புணர்வாக விழிப்புணர்வு. ஆமாம், நீ கட்டி நீ ஃப்ரீயாக விடணும், இல்லாட்டி கார்பரேஷன் வசூல் பண்ணிக்கோ, வருமானம் போட்டோம், தனியார் கையில் நீ எப்படியா கொடுப்பேன்னு அதெல்லாம் பற்றிலாம் எங்கேயுமே யாருமே கவலைப்படல. யார் கட்டியிருப்பா இதெல்லாம், யார் எடுத்திருப்பா? முழுதாக சொல்ல அவசியமே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவர்கள் ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்த்தா எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாம் நீ பண்ணிட்டியா, இப்போ நான் அதுலேருந்து ட்ராவல் பண்ணுறது தான் போவாங்க. 2வது போக்குவரத்து நெரிசல் நமக்கு மிகப்பெரிய ஒரு சவால். அதுக்கு உண்டான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பேசணும். ஆமாம், சென்னை போக்குவரத்து நெரிசலை நான் இது பண்ணுவேன், துணை நகரம் பண்ணுங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படியே
கலைஞர் காலத்தில் யோசிச்சாங்க. ராமதாஸ்லாம் பெரிய எதிர்ப்பு, அதோட போச்சு. அதை தாண்டி எதுவுமே பண்ணவும் இல்லை. இல்லை திருச்சி கிருச்சி ஏதாவது தூக்கி மாற்றுங்க, ஏதாவது பண்ணாதான் சென்னையை காப்பாற்ற முடியும். இல்லாட்டி எனக்கு என்னன்னு போகுது. கண்டிப்பாண்ணே. ரைட்ண்ணே. நேற்று திருவண்ணாமலையில் முதலமைச்சரோட அவர்களுடைய பிரச்சாரம்ண்ணே. அந்த பிரச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். கொரோனா டயத்தில் நீங்கள் இருந்ததா உங்கள் ஆட்சியில் திமுக ஆட்சியில் கொரோனா இருந்திருந்தால் வந்திருந்தால் முதல்வர் அவர்கள் காணாமல் போயிருப்பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். இதை நம்மளுடைய முதல்வர் எடுத்துக்கிட்டு மடைமாற்றம் பண்ணி என்ன மரணத்துக்கு கொண்டு போய் என்ன இறந்து போயிருப்பேன்னு சொல்லிட்டீங்க. மரணத்தை கண்டு அஞ்சாதவன், ஏனென்றால் நான் வந்து அதுக்கு ஒரு பாட்டு மாதிரி பையன். ஆமாம், அவர் சோத்தாமனா நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி அது இதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை அப்படியே மடமாற்றம் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் இது. என்னன்னா போன வாரம் ஃபுல்லாக இறந்தவங்களை வச்சு ஓட்டிட்டு இருந்தாப்புல. இனிமே நான் சாகுறேன்னா நீ சாகுறடான்னு சொல்லி என்னப்பா இது ஒரு வார்த்தை. என்ன போய் சாகணும்ட்டு என்ன போய் எப்படி பாக்குறீங்க? திமுக உழைச்சி கடுமையான கோபத்தில் இருக்காங்க, கடுமையான பாதிப்பு இருக்குங்க. இவர் திருப்பிட்டு அடிக்க ஆரம்பிச்சோன்னா அவங்களை நில குலைஞ்சு போயிட்டாங்க. தனிநபர் எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்கல. நான் நேற்று கூட ஒரு உதாரணம் சொன்னேன். ஒருத்தர் டீசெண்டாக இருக்கிறான், ஒரு இதில் இருக்கான், இன்னொருத்தன் வந்து கண்டபடி கெட்ட வார்த்தையில் திட்டி சண்டை போட்டுனுக்கிறான். பொதுவாக மக்கள் வந்து ஏன்பா அவன்கிட்ட போகாதப்பா, அசிங்கமாக பேசுவான் எதுக்குப்பான்னு. அந்த மாதிரி இது பண்ணுறப்போ டீசெண்டாக இருக்கிறவன்ட்ட போய் வம்பிழுத்தோன்னே அவன் திரும்பி இதோட வண்டியாக கேட்டவொன்னே அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்ன அப்படி உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த குடியுரிமை பாசிலாம் பார்த்து பாருங்கள் எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான் பாருங்கள். நாகரிகம் இருக்குதா? கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறான், டீசெண்டாக இன் பண்ணியிருக்கான், என்னென்னோ பண்ணுறான், படித்தவனா இருக்கான், எப்படி பேசுகிறான் பாருங்கள். அப்போ நீ பேசினது அவனை ஏன் அந்த மாதிரி பேச வச்ச அதானே பார்ப்பாங்க. குற்றத்துடைய தன்மைனா நீ யார் குற்றத்தை தூண்டுறாங்க முக்கியம் இல்லை. அப்போது நீங்கள் உட்காந்து அவர் அவதூறு பேசிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள்கிட்ட அவர் புத்தர் மாதிரி நடக்கணும். உங்கள் லெவலுக்கு இறங்கினோன்னா துடிக்கிறாரு. நீங்கள் அரசு பாரதியெலாம் துடிக்கிறாரு. இவர்கிட்ட நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியுமா உங்கள்கிட்ட? அதானே அவர் கேட்டார். ஆமாம், கருணாநிதி காலத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் காமராஜர் என்ன பண்ணீங்க, திராவிடம் பற்றி என்ன சொன்னீங்க, இந்திரா காந்தி என்ன சொன்னீங்க? அவர் வெறும் கருணாநிதி தான் தொட்டார், வேறு யாரையும் தொட்டா. அப்போ இப்போ உதயநிதி வரைக்கும் தான் வந்திருக்காரு. ரொம்ப தொட்டிங்கன்னா ஸ்டாலின் வரைக்கும் வருவார். ஆமாம், தேவையாது. நீங்கள் 1000 பிரச்சனை கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லறிறீங்க. அப்போ அரசியலை பேசுங்க, அவங்களும் அரசியலை பேசுவாங்க, அப்படியே போங்க. தனிநபர் பேசுனீங்கன்னா அப்புறம் அவங்க தனிநபர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா உங்கள் மானம் தான் கப்பல் ஏறும். கண்டிப்பாக. அதில் லைட்டாக தொட்ட ஒன்று தான் குதிச்சு எழுந்து நாகரிகம் இல்லாமல் பேசுகிறார், இரக்கம் இல்லாமல் பேசுகிறார். என்னை வந்து சாவ சொல்கிறாரு, கொரோனாவில் நான் இதாகணும்னு சொல்கிறாரு, நான் வந்து மரணத்திற்கு அஞ்சு போகலாம் அப்படி இப்படின்னு உருட்டுறது. கொரோனாக்கு நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன், அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது, கூட தெரியாது. வீட்டிலாம் அந்த டைமில் அந்த ட்ரெஸ் போட்டால் யார் வேணால் போகலாங்க. ஆமாம், நான் பாராட்டுறது என்னென்னா திமுக அதிமுக 2 பேருமே இப்போ களத்தில் இருந்தாங்க. மற்ற கட்சிகள் தான் காண போயிட்டாங்க. அது திமுகவும் அதிமுகவும் களத்தில் இருந்தாங்க. யாரும் எதை பற்றியும் கவலைப்படல. அதனால தான் இவர் ஜெய அன்பழகன் இறந்து போனது. வேறு எதுவும் காரணம் கிடையாது. ரொம்ப பேர் ஒரு இவர் கூட ஒரு எம்எல்ஏக்கு கேண்டிடேட் நின்னவர் கூட இறந்து போனார். ரொம்ப பேர் இறந்து போனாங்க. காவல்துறையினர் எவ்வளோ பேர் இறந்து போனாங்க, மருத்துவர்கள், செவிலியர்கள். அதனால் எவ்வளோ தியாகிகள் கொரோனாவில். நம்ம எண்ணற்ற உயிர்களை நம்ம தூய்மை பணியாளர் விட யாருன்னு நினைச்சிருக்கோம். நம்ம தூய்மை பணியாளர்லாம் அப்போ தெய்வம் மாதிரி. அது ஃபேஷன். அப்போ ஆரத்தி எடுக்கிறது அது இதுன்னு. அதனால் நீங்கள் கடை வச்சுருக்கவங்க, மளிகை கடை வச்சுருக்கவங்க, சவர தொழிலாளிகள், இவங்களாம் என்ன எவ்வளோ கஷ்டம். எல்லாரும் தொட்டா இது சாப்பாடு சாப்பிடணும், வந்தால் உயிர் போயிடும். ஆமாம், ஆனால் வேறு வழி இல்லை. அப்போது வந்து கடையை திறந்து வச்சு பண்ணதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு கடுமையாக என்னெல்லாம் கண்ணீர் வர கதைகள்லாம் இருக்குங்க கொரோனாவில். ஒரு குடும்பத்தில் ஒரே நாளில் போயிடுச்சுங்க அந்த குடும்பம். அம்மா அப்பா இறந்து போனாங்க, பையனும் எடுத்துகிட்டு போகிறாங்க, பையனும் போயிட்டாங்க, குடும்பமே இல்லைங்க. கண்ணீர் வரும், அவ்வளோ கதைகள் இருக்குது. ஒரு நர்ஸாக டாக்டர் நினைக்கிறேன், கர்ப்பிணி, கல்யாணம் ஆகி மொதல் குழந்தை 6 மாதம் அதை கர்ப்பிணி, கொரோனாவில் ஒர்க் பண்ணுறாங்க, இவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்க. கடைசியில் கொரோனா இறந்தே போயிட்டாங்க குழந்தையோட. அது அந்த மாதிரிலாம் உழைச்சாங்க. நம்ம ஆட்களும் போனாங்க, அரசியல்வாதிகள் போனாங்க, பார்த்தாங்க, எல்லாரும் தான் பண்ணாங்க. அதிமுக வந்து அதை திறம்பட கையாண்டதுன்னு சொல்லலாம். கொரோனா காலத்தை அவர்கள் கையாண்ட விதம் மிக மிக திறமையான வருது. சென்னை கமிஷனராக இவர் நம்ம முதல்ல இருந்தது ஏகே விஸ்வநாதன் முதல்ல இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம நாடக கமிஷனர் ஒருத்தர் வந்தார், இதுக்கு இப்போ டெப்டேஷனில் போயிருக்காரு, நம்ம மகேஷ்குமார் அகர்வால்.
ஏகே விஸ்வநாதன் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ அருமையாக கையாண்டாங்க. என்னன்னா வெளியில் வர்றவங்கள ஹேண்டில் பண்ணுற விதம்ன்றது கொடூரமாக இருக்காது. ஆமா. அதே நேரம் ஹேண்டில் பண்ணாங்க, ஸ்ட்ரிக்டாவும் பண்ணியிருந்தாங்க. ஸ்ட்ரிக்டாகவும் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் எல்லா வழக்கையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எவ்வளோ பேர் மேலே ஆமா. வழக்கு, எல்லா வழக்கையும் தள்ளுபடி. அதெல்லாம் ஒரு அரசுக்கு நல்லா இதுக்கு ஒரு உதாரணம். உதாரணம். பொதுமக்களுக்கு எதிராக இது மகேஷ்குமார் அகர்வால் வந்தோன்னா அவரு கொஞ்சம் இது பண்ணியிருந்தார். என்னென்னா அந்த கையாண்ட விதம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப அருமையானது. இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த தடுப்பூசி இதை நாங்கள் தனியாக தயாரிப்போம்னு இறங்கி பண்ணதெல்லாம் நல்ல விஷயம். கண்டிப்பாக நல்லா பண்ணாங்க. அதே மாதிரிண்ணே இந்த பார்த்தீங்களா கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி நேற்று முதல்ல ரொம்ப வருத்தப்பட்டாருன்னு. என்னன்னு பார்த்தா தலைமைச் செயலாளரை மாற்றிட்டாங்க. இது போலீஸை மாற்றுறீங்க, கலெக்டரை மாற்றுறீங்க, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு வேதனையால தீதி தேரா மாதிரி இங்கே தீதி தீதி பாணியில் இவர். ஆமாம், இது இந்த திராவிட மாடலு அந்த மாடல் சொல்கிற மாதிரி இது எலெக்ஷன் கமிஷன் மாடலா? என்ன மாதிரியான அடி இந்த அடி? முன்னாடி இருந்த தலைமைச் செயலாளர் உங்கள் ஆள் கிடையாது. கிடையாது. நீங்கள் நினச்சின்னுக்கிறீங்க உங்கள் ஆள்னு. சரி விடுங்க. இவர் ரொம்ப வெரி ஸ்ட்ரிக்ட். ஆமாம், எடப்பாடியார் அவர்கள்ட்ட தனிச்செயலாளராக இருந்தவர். ஒரு அவர் ரெக்கமெண்ட் நினைப்பாரோ தெரியல. அப்போ இவர் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால தான் யாருக்கும் தெரியாமல் இருக்காரு. நேர்மையாக இருக்கிறது, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க வெளியில் தெரிய மாட்டாங்க. எங்கேயாவது தூக்கி போடுவாங்க, அவங்க வீட்டில் வேலையை பார்த்துன்னு போயின்னு இருப்பாங்க. போடா எனக்கு வேலை இதுதான் போயிட்டு இருப்பாங்க. இந்த அகாதோகா தான் துள்ளிக்கின்னு முன்னாடி வந்துக்கின்னு நின்றுக்கின்னு இதெல்லாம் பண்ணோம். அதனால் இவரை இம்மீடியட்டாக எடுக்கணும்னு அவர் லீவில் இருந்தார். வந்து 9 மணிக்கு பதவி ஏற்றுக்கிட்டார். ஆமாம். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், மிட்டல் லஞ்ச ஒழிப்புத்துறை. நான் ஆயுதப்படைன்னு போட்டேன். சரி, லஞ்ச ஒழிப்புத்துறை கூட ஒட்டின்னு இருக்குது. ரைட்டு. என்ன நடக்க போகுதுன்னா நாளைக்கே நேரு மேலே வழக்கு போடலாம். ஏன்னா நீதிமன்றம் உத்தரவிட்டுருக்கு. ஆமாம். நீங்கள் போய் என்ன சொன்னீங்க, நீங்கள் உத்தரவிட்டாலும் நாங்கள் முதல்வர்கிட்ட பர்மிஷன் கேட்டுருக்கோம். அப்படி நீங்கள் யார் பண்ணுறதுக்கு, நாங்கள் தானே உத்தரவு போட்டிருக்கோம். மணல் மீதும் இருக்குன்னு எங்கள் மேலேயே வா அப்படின்னோன்னா, இல்லை சார் 20ஆம் தேதி தள்ளி வச்சுருக்காங்க, ஏப்ரல் 20. நாளைக்கு வழக்கு போட்டால் மணல் 20ஆம் தேதி போய் தகவல் சொல்ல போகிறாங்க. ஐயா போட்டான் ஐயா அப்படின்னு. நாளைக்கு யார் வருவா? இடி வந்துடும்ல. என்ன வேணுமோ தேய்ச்சவொன்னே பூதம் வந்துடும். ஆமாம். அப்போ மிகப்பெரிய அளவில் திமுக உடைய தலைமை லெவலில் பயந்து போயிருக்காங்க. கண்டிப்பாக. மிட்டல் அதை செய்தாலும் செய்வார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு கேள்விப்பட்டிருக்கோம். ரைட்ண்ணே. இந்த 3 பேரோட ஸ்பீச் நேற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களுடைய அந்த என்ட்ரி நம்ம பெருசாக பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு சின்ன தாக்கத்தை உருவாக்கி இருக்க மாதிரி நம்ம சொல்லலாம். இது அரசியலில் தேர்தல் காலத்தில் எந்த மாதிரியான மாற்றத்தை யார் தள்ளுவார்னு நினைக்கிறீங்க? இந்த மாற்ற தாக்கம்லாம் சொல்லாதீங்க. விஜய் நேற்று பேசின 2 சப்ஜெக்ட் பெரிய தாக்கம். ஒன்று, பாஜகவும் திமுகவும் கள்ள கூட்டணி வச்சுருக்காங்க, சிறுபான்மை மக்கள் எங்க கூட தான் இருக்கிறாங்கன்றது ஒரு பெரிய தாக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் விஜய் அட்டாக் பண்ணுறாரு. அது ஒரு ஆமாம். நிதின் அவர்களும் அட்டாக் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே சிறுபான்மை வாக்குகளை விஜய் கொண்டு வரும். 2வது, காங்கிரஸ் எங்களோட தான் இருக்குது, உண்மையான காங்கிரஸ் எங்களோட தான் இருக்குன்றது காங்கிரஸ் அணிகள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்று இருக்கிறது. திமுகவுக்கு பெரிய நெருக்கடி உண்டு பண்ணியிருக்குது. என்ன அப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்ற அளவுக்கு பதில் சொல்ல மாட்டிங்களா அப்படின்ற அளவுக்கு பிரவீன் சக்கரவர்த்தின்னு கொடுத்த பேட்டி, இது எல்லாமே விஜய் பேச்சினால வந்தது. நல்ல பாயிண்ட் அது. நேற்றைய பொறுத்த வரைக்கும் விஜய் தான் ஹீரோ இல்லையா? ஹீரோ கண்டிப்பாக. நம்பர் ரைட். மக்கள் நீங்களுமே அடுத்து தமிழகத்தில் ஆள போகிறது யாருன்னு சொல்லி கமெண்டில் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுமே வேல்யூபிளாக இருக்கும். ஆனால் இந்த சமூக விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம்னா இந்த ஜிபேயில் இந்த ஹார்ட் சிம்பிள் வந்திருக்கு, பாக்கெட் மணி வந்திருக்கு, இதை தொட்டா பணம் மொத்த அக்கௌண்ட்டோட பணமும் போயிடுது அப்படின்னு சொல்லி நேற்று முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே இது பரபரப்பு. நம்ம தமிழகத்தில் மட்டும் சொல்லக்கூடாது, இந்தியா முழுவதுமே பரபரப்பு. அது குறிப்பாக ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க இந்த சாட் ஜிபிடியை பார்த்து இன்னைக்கு என்ன பரபரப்பு போடுறா, வீடியோ ஆடியோ போடுறான்னு சொல்லி போடுறதுக்குன்னே இந்த யூடியூப்ல சிலர் இருக்காங்க. அந்த பேட்டர்னில் நடந்த ஒரு சம்பவம். ஜிபேயை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் அவங்க நம்ம யாருக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்கிற விஷயத்த பண்ணக்கூடியது. ஆனால் ஜிபேயில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம். அதை பற்றி உங்க ஜிபே, ஃபோன்பே இதை விட இதெல்லாம் வச்சுருக்கீங்க, ரைட், வச்சுக்கிங்க. பேடிஎம் இன்னும் பெஸ்ட்டு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பண்ணலாம். பல இதெல்லாம் கொடுக்குறோம், கோல்டு காயின். இந்த ஜிபே இது மாதிரி விஷயம் போகிறாங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் கார்டு இதெல்லாம் கொடுக்கறதுனால சில ஆஃபர் அதெல்லாம் ஜிபே வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப பேர் ஜிபே மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அது ஒரு பிரச்சனை. ஜிபே இல்லைன்னா எப்படி பணம் அனுப்புறது, அனுப்ப முடியாதுங்கன்றாங்க. பேடிஎம் இது எல்லாத்துக்குமே ஈடு கட்டும். இப்போ நீங்கள் ஜிபே வச்சுருப்பீங்க, நான் ஃபோன்பே வச்சுருப்பேன். அப்போ உங்களுக்கு ஜிபேயில் என்னால் அனுப்ப முடியாதுன்னா அது பிரச்சனை இல்லை. ஃபோன்பே இருந்தால் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றலாம், அது உங்களுக்கு சேர்ந்துடும். இப்போ பொதுவாக இந்த ஒருத்தர் ஃபோன் ஹேக் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு லிங்க் தொட்டார்னா
அவர் பேரில் 10 மெசேஜ் அவங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் போகும். ம். அதில் ஏதாவது ஒரு லிங்க் போட்டு வரும். அதை தொட்டாங்கன்னா அது 10 100 ஆகும், 100 அப்படி போகும். இது ஹேக் மெசேஜ். அப்போ தெளிவில்லாமல் இந்த மாதிரி புதுசாக இந்த லிங்கை தொடுங்க, இது உங்களுக்கு 5000 ரூபாய் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும், இல்லை ஏதாவது ஒன்று ஒரு ஆசை காட்டுற மாதிரி வருது. உங்களுக்கு தெரிஞ்சவரை ஷேர் பண்ணால் கூட முதல்ல அவரை கூப்பிட்டு திட்டணும். 2வது அந்த லிங்கை தொடக்கூடாது. நான்லாம் பலரை அழின்னு சொல்லிக்கிறேன். இன்னொன்று இவர் மாட்டிட்டாரு வச்சுக்கோங்க, இவர் லிங்கை தொட்டி ஹேக் ஆன உடனே இவர் இருக்கிற குரூப்லலாம் அந்த லிங்க் ஃபார்வர்ட் ஆகும். அந்த மாதிரி விஷயங்களை அவர் தான் எச்சரிக்கை பண்ணணும். இந்த மாதிரி பத்திரிகையாளர்களுக்கே நடந்திருக்குது. நான் பல பேரை எச்சரிச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி மோசடியில் லிங்கை தொடுறது, இன்னொன்று பிறந்த நாள் வாழ்த்து, பண்டிகைகள் அன்றைக்கி லிங்க் அனுப்புறது, இந்த லிங்கை தொடுங்க, அன்னைக்கு ஹேக் பண்ணுறது, இதெல்லாம் நடக்குது. வாட்ஸ்அப்பில் பல ஹேக்குகள் நடக்குது. நம்ம செல்லில் தான் பணம் இதெல்லாம் வச்சுருக்கனால உடனே போயிடும். இன்னும் பல இது ஏற்கனவே இருக்கிறது தான். உங்கள் இதை சொல்லுங்கள், உங்கள் கேஒய்சி சொல்லுங்கலாம் கேட்பாங்க. ஆமாம், அது பழைய கேஒய்சி இன்றைக்கும் பேங்க் இது மாதிரி வரும். உங்கள் நம்பர் வந்து யாரால கண்காணிக்கப்படுகிறதா, தெரிந்து கொள்ள விருப்பமா, அந்த லிங்கை தொடுங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு கதை. இந்த மாதிரி தூண்டில் போடுற லிங்க் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் தொட்டு மாட்டிக்கிறது. ஜிபே அவன் ஆப்புக்குள்ளே கொடுத்துக்கிறான். ஆமாம், இந்த இது அதை என்னான்னு கூட பார்க்காம, நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா வெளியில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும். இல்லைன்னா கூகுளில் நீங்கள் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சாட் ஜிபிடி இருக்குது, ஜெமினி இருக்குது, பல இது தெரிஞ்சிடும். எதுவுமே நான் பண்ண மாட்டேன், அதுக்கிட்டே போக மாட்டேன். நெருப்புனா இல்லாத ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஜிபேக்குள்ளே தானே இருக்குது. என்ன ஓப்பன் பண்ணால் லிங்க் இந்த மாதிரி தொட்டால் தான் உங்களுக்கு பிரச்சனை. இதை தொட்டால் எப்படி பணம் போயிடும்? 2வது அப்படியே இருந்தாலும் நம்மளோட பின் போடாமல் பணம் போகாது. வெரிஃபிகேஷன்லாம் இருக்குது, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது, அந்த ஓடிபி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதில் 2வது இன்னொரு விஷயம் என்னன்னா, அது தொட்டால் எந்த அக்கௌண்ட்டுக்கு போகும், எதுவுமே இது கிடையாது. இந்த இதில் வந்து கூகுள் பே ஆப்பில் இந்த இடதுபுறம் கை குலுக்குவது போல, ஆமாம், ஹேண்ட்ஷேக் பண்ணியிருக்கிறேன், இதயம் ஹேண்ட்ஷேக் ஹார்ட் சிம்பிள் சின்னம் பாக்கெட் மணி அப்படின்ற ஒரு அம்சத்தை குறிக்குது. இது என்ன? இது குழந்தைகளுக்கானது. இது குறிப்பாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு டிஜிட்டல் முறையில் பாக்கெட் மணி அனுப்பவும் அவர்களின் செலவுகளை கண்காணிக்கவும் உருவாக்கப்பட்டது. நான் சொல்கிறேன், நான் கட்டுப்பாடு, பிள்ளைகள் எவ்வளோ செலவு செய்யலாம்னு வரம்புகளை, லிமிட்ஸை பெற்றோர்கள் உருவாக்க முடியும். சேமிப்பாக்கும், சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு பணத்தை முறையாக கையாளும் ஒரு பயிற்சியை இது உதவுது. சுருக்கமாக சொன்னால் அவங்க வீட்டில் பயிர்த்தப்படும் ஒரு பண பரிவர்த்தனை வசதியாகும். சரி, இது எப்படி இயங்கும்? இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு 2 குழந்தைங்க, 2 பேரும் ஸ்கூல் போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பணம் தேவை இருக்கும். தேவைப்படுறப்பெல்லாம் நான் அவங்க ஜிபே பண்ணிகிட்டு இருக்கணும். இல்லாட்டி கையில் கேஷாக கொடுக்கும். அதை அவங்க எப்படி செலவழிக்கிறாங்க நமக்கு தெரியாது. 2வது ஜிபே பண்ணவும் முடியாது, அவங்க மைனர் அக்கௌண்ட் இருந்தாலும் அதுக்கும் கொஞ்சம் அதுவும் சிக்கல். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த பாக்கெட் மணி அது உதவுது. எதில்? அவங்களுடைய நம்பரை இணைச்சிட்டு 2 பேரோ 3 பேரோ நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போது அவங்கள வந்து உங்களுடைய பணம் அவங்களுடைய இதில், இப்போ உண்டியில் ஒன்று அவங்க கையில் கொடுத்த மாதிரி அவங்க இப்போ அவங்க போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க, ஒரு 150 ரூபாய்க்கு அவங்க அங்கே ஜிபே பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு மெசேஜ் வரும் என்ன பர்பஸ்ன்றது. அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்தாதான் அங்கே போகும். அப்படி பண்ணலாம், இல்லை அவங்களே செலவழிக்கவும் பண்ணலாம். அப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். உங்களுடைய இப்போ கிரெடிட் கார்டு மாதிரி, என் கிரெடிட் கார்டு நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், நீங்கள் எங்கேயா போய் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ எந்த கிரெடிட் கார்டு இப்போ வீட்டில் இருக்குன்னா, இப்போ அவங்க எங்கேயாவது போகிறாங்க பொருள் வாங்குறாங்கன்னா நமக்கு மெசேஜ் மட்டும் வரும். இது இந்த ஆட் அண்ட் கார்டு மாதிரி, அவ்வளோதான். ஆனால் இது வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்றது, நம்மளுக்கு கண்காணிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஈஸியாக போகிறாங்க, பீஸா பர்கர் வாங்கியிருக்கான், ஏன்டா மதியானம் சாப்பிடல, ஏன் பர்கர் வாங்கி இது பண்ணுறேன், ஏன் அது ஹோட்டலில் போய் நல்ல ஒரு மீல்ஸாக சாப்பிட வேண்டியதானே, இந்த மாதிரி சில இது. அப்புறம் எனக்கு என்னென்னு போய் எங்கேயாவது ஷூ வாங்குறேன், என்ன ஷூ எதுக்கு வாங்குறேன், 15000 ரூபா எதுக்கு, அப்பா வர்றேன் நம்ம போய் இந்த கம்பெனி வாங்குவோம், இப்போ அது கட் பண்ணு, அப்படியும் கட் பண்ணலாம். லிமிடேஷன்ஸ் கொண்டு வரலாம். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த இது வந்து உதவும். அதனால் யாரும் பயப்பட வேணாம். ஜிபேக்குள்ளே இருக்குது அது, அதுக்காக அவ்வளோ பயப்படலாம் வேணாம். தொடுங்க, தைரியமாக தொடுங்க. உங்கள் புள்ள அக்கௌண்ட் அதில் ஆட் பண்ணுங்கள். அவங்க கையில் ஃபோன் நம்பர் அவங்க வந்து செலவழிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கலாம், இல்லை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் அனுமதித்தால் தான் அந்த செலவை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஒரு 500 ரூபா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்காங்கன்னா 500 ரூபா நீங்கள் ஓகே கொடுத்தா தான் அங்கே 500 ரூபா போகும். அந்த மாதிரிலாம் நீங்கள் கொண்டு வரலாம். அதனால் இது ஒரு மேட்டரே கிடையாதுன்றது தான் நம்ம சொல்ல வர இது. கண்டிப்பான இறுதியான இஸ்ரேல் விஷயம் நிறைய போயிட்டு இருக்கு. மீண்டுமே வந்து அந்த பிரச்சனைகள் நோக்கி போயிட்டு இருக்கு. நாளைக்கு அதை பற்றின ஒரு விரிவான விஷயங்கள் நம்ம பேசுவோம்னே. மிக்க நன்றி, நம்ம நேரத்தையும் கடத்தி